கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதின்னு தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா காளிமல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சிவனாண்டி, நீ மாயாவை வர சொன்ன, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு அந்த கார்த்தி ரேவதி முடிக்கிற விஷயம்னு சொல்லிட்டு இருந்தியே, என்ன ஆச்சுது? அவங்க ரெண்டு வரையும் கதையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, சித்தி நீங்கள் வேற அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் வேற இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கவும், என்ன நடந்துச்சு மகனே அப்படிங்கும்போது, அந்த கார்த்தி தான் இப்படி சொல்ல சொன்னான், அதனால தான் மாயாவிட்ட நாங்கள் இந்த மாதிரிக்கு போய் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் எங்களை கட்டி தோலை தான் உரிக்கலை, அந்த அளவுக்கு எங்களை இம்சப்படுத்திட்டான். மாயாவை மட்டும் நாங்கள் கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ரெண்டு பேருடைய கதையை முடிச்சிருப்பான். அதனால நாங்கள் மாயாவை நாங்கள் சிக்க வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம நம்பி வந்த மாயாவை இந்த மாதிரிக்கு அவங்ககிட்ட சிக்க வைக்க வேண்டியதாக ஆகிப்போச்சுது. அப்படி மட்டும் நாங்கள் மாயாவை அவங்ககிட்ட சிக்க வைக்கலன்னா அவன் எங்கள் ரெண்டு பேருடைய கதையை முடிச்சிருப்பான். வேற என்ன பண்ணுறதுக்கு, அவங்ககிட்ட தப்பிச்சு வந்தா போதுன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே காளிமால் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மகனே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, அப்போ அந்த மாயாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அதை தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த கார்த்தி இந்த அளவுக்கு யோசிப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அவன் ஜகஜால கில்லாடின்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிட்டு இருக்கோமோ, ஐயோ நம்மளை நம்பி வந்தாலும் அந்த மாயா அவளை நம்ம இப்படி சிக்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் அது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தியை ரேவதி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரவும், அப்போ ஆரத்தி எடுத்து அவங்க சாப்பிட்டு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அங்க பாரு ரேவதி, கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், டாக்டர் சொன்ன அந்த டேப்லெட்லாம் கரெக்டா நீ போடணும் அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளை கொஞ்சம் அவளை பக்கத்துல இருந்து நீங்க கவனிச்சுக்கிடுங்க அப்படிங்கும்போது, சரி எத்த நான் கவனிச்சுக்கிட்டு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, சரி ரேவதி நீ போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, மாப்பிள்ளை கொஞ்சம் அவளை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தி ரேவதி அழைச்சிட்டு வராங்க. அப்ப ரேவதி உடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட நீ ஐ லவ் யூ சொன்னியே அப்படின்னு சொல்லவும், நானும் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, நீ ஹாஸ்பிட்டலில் வச்சு சொன்ன, எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் தூக்கத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தியே, ஆனால் உன் பேச்சு அப்படி கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் கண்முழிக்கவே செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் காரில் வச்சு எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னதுமே நீ எப்படி எந்த அளவுக்கு நீ பதட்டமான, இனி எனக்காக நீ அழுதுகிட்டு வந்தியே, இந்த அளவுக்கு உன் மனசில் என்னை பற்றி நான் ஆசை வச்சுட்டு தான் நீ வெளிக்காட்டாமல் இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், கார்த்தி உடனே சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, நீ என்கிட்ட சொன்ன எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா அந்த மாதிரிக்கு நீ என்னை ஏமாத்திட்டு இருக்காதுன்னு அப்படின்னு கார்த்திகிட்ட ரேவதி சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும் கார்த்தி சிரிக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயாவை பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்கிட்ட போட்டு அவங்க ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கவும் அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதனால அவங்க கையில் நல்லாவே அடிபட்டுருச்சுது. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கையில் கெட்டு போட்டு வச்சிருக்கவும் அவங்களால சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. ஐயோ வலது கையில் போட்டு இந்த மாதிரிக்கு நான் அடிச்சு இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, இப்போ இடது கையில் வச்சு நான் எப்படி சாப்பிட முடியும், அது நினைச்சாலே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நர்ஸை கூப்பிடவும் நர்ஸும் வராங்க. எதுக்காக கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க இடது கையில் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் அந்த சாப்பாடை ஊட்டி விடுங்களா அப்படிங்கும்போது, ஆமா ஒரு பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக போயிருக்கிற, உனக்கு ஒரு கையில் அடிப்பட்டா பத்தாது, ரெண்டு கையிலுமே அடிபட்டுருக்கணும், இதில் வர இவளுக்கு நான் சாப்பாடை வர ஊட்டி விடணுமா, வேணா சாப்பிட இல்லைன்னா போ அப்படின்னு நர்ஸு சொல்லவும், இது கேட்டதுமே மாயா நான் இப்படி இருக்கிறத நினச்சி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறியா, எனக்கு குணம் அடையட்டும், நான் உன்னை வச்சுக்கிட்டு தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்ததுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இதெல்லாம் எதாச்சியா அடி விழுந்துச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, இதெல்லாம் நான் போட்ட பிளான் தான், உன் கையை இந்த மாதிரிக்கு அடிபடணும்னு சொல்லி நான் நினச்சேன், அது மாதிரிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன வளரிட்டு இருக்கிற அப்படின்னு மாயா கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் உன் கையை இந்த அளவுக்கு நான் செய்ய சொன்னது நான் தான் அப்படிங்கிறாங்க. என்னை இப்படியே நீ சொல்லியிருக்கிற, கோர்ட்டில் பாரு நீ தான் இப்படிலாம் பண்ணணுன்னு சொல்லிக்கிட்டு நான் உன்னை மாட்டி விட்றேன் அப்படிங்கவோ, நல்லா மாட்டி விடு, உன்னுடைய இன்னொரு கையும் நான் இந்த மாதிரிக்கு பண்ண சொல்லுதேன், ரெண்டு கையும் மட்டும் இல்லை ரெண்டு காலையும் நான் அந்த மாதிரிக்கு அடிபட சொல்கிறேன், அதுக்கப்புறமா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. உன் கதையை நான் முடிக்கலன்னு தான் சொல்லி நினச்சேன், ஆனால் முடிச்சிருந்தா ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சு போயிருக்கும், ஆனால் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்தணும்னு சொல்லி நினைச்சேல, அதனால தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த மாதிரிக்கு நான் செய்வேன், உன்னை நம்மளாம் சும்மா விட மட்டும் நினைச்சிடாத, உன்னை நம்மள என்னெல்லாம் நான் பண்றேன் பாரு, நீயே என்னை போதும் போதும் என்னை விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் உன்னை செய்யறேன் பாரு வச்சு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து கிளம்பி போகவும், என்னது இந்த சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரிக்கெலாம் சொல்லிட்டு போகிறா, இவ செஞ்சாலும் செஞ்சிருவா, நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, அந்த காளிமாலை தான் நம்மளை காப்பாற்றணும், அவங்களும் நம்மளை பார்க்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினச்சிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி
ரேவதிக்கு குணமாயிடுச்சுன்னா சாமிக்காக வந்து இடம் கொடுக்குறேன், அதாவது கோயில் கட்டுறதுக்காக இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுபடியே அவங்க வந்து ஊர் பெரியவங்களை வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், என் பேத்திக்கு வந்து ஒன்றும் ஆகலை, அவள் பழச்சிட்டா, நான் சொல்ல வாக்குப்படியே வந்து கோயில் கட்டுறதுக்காக என் நிலத்தை உங்களுக்காக நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அதுக்குள்ளே ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சு நான் அந்த இடத்த உங்களுக்காக தாரேன், நீங்கள் வந்து கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வந்து அவங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே கோயிலுக்காக நீங்கள் வந்து நிறைய இடம் கொடுத்துருக்கிறீங்க, இந்த ஊருக்காகவும் நிறைய செய்திருக்கீங்க, உண்மையிலே நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உங்கள் பேத்தி குணமடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அந்த ஆத்தா புண்ணியத்தால் என் பேத்தி வந்து நல்லபடியாக வந்து பொழைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரேவதி வந்து மாரியை தான் பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ மாரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி அதுக்குள்ளேயும் இங்கே வந்துருக்கீங்க, உங்கள் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தானே காரணம், அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்து அப்படிங்கும்போது உடனே மாறி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த மாதிரிக்கு ஒரு கனவு கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னதுமே உங்கள் கணவர் துடிச்சு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்னை வந்து இந்த மாதிரிக்கு உங்களுக்கு குரூப்பை கொடுக்கூடாமல் தடுக்கிறதுக்காக என்னை இப்படி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, ஆனால் உங்கள் கணவர் தான் என்னை காப்பாற்றினாங்க, அப்படி மட்டும் அவர் வரலன்னா கண்டிப்பாக வந்து உங்களை காப்பாற்றிருக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவர் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கிறாரு, அவர் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்ச துடிப்பு இருக்குது, அதை நான் நேரில் கண்கூட நான் பார்த்துருக்கிறேன், இந்த மாதிரிக்கு ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்லவும் உடனே ரேவதி வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. கார்த்தி, எனக்காக நீ இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு இருக்கிறியா, ஆனாலும் வந்து அதை வெளிக்காட்டாமல் இத்தனை நாள் நீ இருந்திருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் என்ன ரேவதி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க, எனக்கு தெரியும் உங்கள் கணவரை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உண்மையில சொல்கிறேன் நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ரேவதி வந்து மாறிக்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீங்கள் தனியாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி பற்றி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கவும் அதை பற்றி மாறியும் வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கார்த்தி இந்த மாதிரிக்கு கோயிலுக்காக வந்து நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன், ரேவதிக்கு குணமாயிடுச்சுட்டாக்கி, அதனால அந்த இடத்த எழுதி கொடுக்கணும்பா, ஆனால் அதில் சில சிக்கல்லாம் இருக்கும் போலுக்கு, அந்த விருமன் வந்து தேவையில்லாமல் சிக்கல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீ உடனே நேரில் வாயா அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சரின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்போ ராஜராஜனும் மயில் வாகனமும் வராங்க. என்ன கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ரேவதிக்கு குணமாச்சுன்னா பாட்டி வந்து கோயிலுக்காக வந்து இடம் கொடுக்குறேன்னு சொல்லி நெருந்திருந்தாங்களாம், அதனால அந்த இடத்த கொடுக்கறதுக்காக அவங்க எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணும்போது விருமணம் எப்போ வழக்கம் போல் அவன் வந்து இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணியிருக்கிறான், அதை பற்றி தான் பாட்டி வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜராஜனும் மயில் வாகனமும் அவங்களும் கார்த்தி கூட கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சிவனாண்டிக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுது. உடனே சிவனாண்டி வந்து காளிமால்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி இந்த கிளை வந்து கோயிலுக்காக இடம் கொடுக்க போகிறாங்களாம், அதை வந்து கொடுக்க விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ காளிமால் பார்த்தோம்னா அடுத்ததான் இந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனையை வச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம தீபாவை போய் சந்திக்கணும், தீபா வந்துட்டு வந்து நம்ம வந்து மாப்பிள்ளை யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசாரிக்க சொன்னோம்ல, அதை பற்றி என்னன்னு தெரியல, நம்மளும் வந்து ரேவதியோட பிரச்சனையில் அது அப்படியே நம்ம மறந்துட்டோம், அதனால கார்த்தி வந்து யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தீபாட்ட போய் கேட்டு விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து அப்படி நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து கார்த்தி நினைச்சுக்கிட்டே வராங்க. அடுத்துதான் இந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.